எல்லாம் ரெடியாமா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெடியா? அதெல்லாம் என்ன தாமரை? சரி, கிளம்பலாமா? என்ன பாட்டி, நீங்க எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? நீயும் சித்தார்த்தும் கோயிலுக்கு போறதா தாமரை சொன்னாமா. எல்லாரும் மனசு சந்தோஷத்துல இருக்கும். அதான் எல்லாரும் உன் கூட கோயிலுக்கு வரலான்னு இருக்கோம். சரி, வீட்டுக்குள்ளார இருக்கிற எல்லாரும் வந்து எனக்கு பெரிய விட கொடுத்து அனுப்பிட்டோம். அப்படியே நான் கிளம்பிக்கிறேன். சரிங்க பாட்டி, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். சரி, சித்தார்த் என்ன காணோம்? இதோ வந்துட்டானே. ஏமா, மொத்த குடும்பமும் சந்தோஷத்துல குதூகலமா இருக்காங்க போல இருக்க. ஹே, நீ வேற ஏண்டா தேவையில்லாம என் வயிற்றுச்சல கொட்டிக்கிற. கொஞ்சம் பேசாம இரு. இவங்கெல்லாம் சந்தோஷமா போறதா அத்தை மனோ எல்லாரும் நினைக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ இது தப்பாதான் படுது. எதுக்கும் நம்ம போய் ருத்ரா கிட்ட ஓஜா போர்ட்ல கேட்போம். அத்தை, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். தமன்னா. சித்தார்த், நீயும் ராணியும் சேர்ந்து கோயிலுக்கு போலான்னு சொல்லி முடிவெடுத்தது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்பா. அதை விட பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? நீ இப்ப இவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறது. அம்மா வளரு. அம்மா, நீ என்ன பண்ற? நீ ஒரு பேப்பரை எடுத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோட பேரு, நட்சத்திரம் எல்லாமே எழுதி வச்சுக்கோ. கோயிலுக்கு போய் எல்லார் பேருக்கும் மனசார அர்ச்சனை பண்ணிடணுமா. சரிம்மா. ஏ ராணி, உன் முடிவுல எந்த மாத்தமும் இல்லையா? எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. அப்புறமா அதை பாத்துக்கலாமா? அம்மா கொஞ்சம் இருங்க, அதை வந்துடுறேன். சரி வா. என்ன பூமி, நடக்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல எப்படி பூமி சும்மா காண்டி இருக்க சொல்ற? உன்னைய குலசாமி குலசாமின்னு வாயார சொல்லுவாளே அந்த பைத்தியக்காரி. கட்சியில நீ கொலைகார சாமி ஆயிட்ட. யாரையாவது கொலை பண்ணணும்னா நீ முன்னால வந்து நிப்பியா? அவளுக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? நேத்து தாடிக்கார பேசுறது கேட்டு பாவம் அவன் நொறுங்கி போய்கிறா. இந்த ஊடைய கதின்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்கள சொந்தம்னு நம்பிக்கைனுங்கிறவள ஒரு செகண்ட் மேலப்பட்ட தூசு மாரி உதறிட்டு போய்கிறானா அவ என்னதான் பண்ணுவா? மொத்தமா மனசு வச்சு போய் கஷ்டப்பட்டுனுங்கிறா. என்ன பொம்மே பாத்துட்டு பேசாமகிறிய? அவ உன்னைய கூட பிறந்த பரப்பா நினைச்சுதான் எல்லாத்தையும் பண்ணினுக்கிறா. இந்த நேரத்துல கூட நீ இப்படி ஊமையாகிறது நியாயமே இல்ல பொம்மி. நீ என்ன மனசுல நினைச்சு நிக்கிறன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. உன்னை இப்படி மரியாதை குறைவா பேசினதுக்காக என்ன கொல்லணும்னு நினைக்கிறியா? கொன்னுக்கோ. ஆனா ராணிய இப்படி உயிரோட கொல்லாத. அவ பாவம். இந்த வீட்டுக்கும் உனக்கும் நாயை விட கேவலமா வாழ்ச்சிக்கிறா. தயவு செஞ்சு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன பண்றதுன்னு முடிவெடு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன தாமரை இன்னும் காணோம்? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போகணும்ல. தாமரை, தாமரை. இத வந்துட்டமா. சீக்கிரமா வா, போகணும்ல. அம்மா அம்மா, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி பையத்துன்னு வந்துடுறேன். நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க சித்தார்த், நீ வாப்பா போலாம். டேய் மனோ, இது நமக்கு நல்ல சான்ஸ். இவங்க எல்லாரும் வீட்டுல இல்லாத நேரத்துல எப்படியாவது இன்னைக்கு அவரோட கதையை முடிச்சிடணும். முடிச்சிடலாமா? பாட்டி, நீங்களாம் கோயிலுக்கு கிளம்புங்க. நான் அப்பா கூட இருக்கேன். அதுவும் சரிதான். நீ இங்க இருந்து பத்துவ பத்திரமா பாத்துக்கோ. நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். போலாமா? சரி, வாங்க போலாம். நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
எத்தனையோ பேர் என்ன இந்த வீட்ல இருந்து துரத்தணும்னு பார்த்தாங்க. ஆனா அப்பெல்லாம் அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வந்த இந்த வீட்டுக்குள்ளார இருந்து நான் வெளியே போகணும்னா என் பொண்ணும் தான் போகணும் அவங்களாண்டெல்லாம் சவால் விட்டேன். ஆனா இப்ப பாத்தியா விதிய வாழ்க்கையில எப்படியெல்லாம் விளையாடிடுச்சு. வருத்தப்படாத ராணி, போலாமா? அம்மா ராணி, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அங்கேயே நின்னுக்கிட்டு? வாங்க வந்து கார்ல ஏறுங்க, நேரம் ஆகுதுல்ல. வந்துட்டேன் பாட்டி. வா போலாம். என்ன வளரு, சந்தோஷமா கோயிலுக்கு போலான்னு கிளம்புனா இப்படி அபசகுனமா நடக்குது. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொம்மி அக்கா, நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நீ தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு தெரியுது. நீ என்ன பண்ணாலும் நான் போறதுதான். சித்து, என்னாச்சுப்பா? இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். ருத்ரா, 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 நான் உங்ககிட்ட பேசணும். ருத்ரா, என் முன்னாடி வந்து என் சந்தேகங்களை தீர்த்து வைங்க. ருத்ரா, சொல்லு தமன்னா. வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அத பார்க்க என் வயிறெல்லாம் அப்படியே எரியுது. சித்தார்த் ராணிக்குமான உறவு பலமாயிடுச்சா? அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சா? ஆமா தமன்னா, அவங்களுக்கு அந்த நம்பூதிரி குறிச்ச தேதியில எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ ராணி சொன்னது எல்லாமே நிஜமா? சித்தார்த் மாறிட்டானா? இல்ல தமன்னா, சித்தார்த்த மாறல. சித்தார்த்துக்கும் ராணிக்கும் இடையில மிகப்பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருக்கு. என்ன ருத்ரா சொல்றீங்க? ஆமா, இப்ப அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கோவிலுக்கு போகல. சித்தார்த் அவன் பண்ணது பொம்மிக்கு செஞ்ச துரோகம்னு நினைச்சு அதுக்கு பிராச்சித்தமா அவன் நெருப்புல விழுந்து சாக போறான். ராணி சித்தார்த் பேசின வார்த்தையில மனசு நொந்து போனவளா அவ தாலிய கலட்டி கோவில் உண்டியல்ல போட்டு இந்த வீட்டை விட்டு போக போறா. இது ரெண்டுமே நடக்க போகுது. நீ சந்தோஷமா வேடிக்கை மட்டும் பாரு தமன்னா. இதுக்காக தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட. சித்தார்த் சாக போறான், ராணி வீட்டை விட்டு போக போறா.
வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? கோயில் நட சாத்தியாச்சு. இனி 6 மணிக்கு தான் நட திறப்போம். அப்படியா? நாங்க அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தோம். ஆனா அவ்வளோ நேரம் எப்படி? அம்மா, அந்த கற்பகாம்பிகே உங்களை கோயில்ல தங்க வைக்க முடிவு பண்ணிட்டால என்னவோ. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை நட்சத்திரம் வானத்துல வரும்போது அம்பாளுக்கும் ஐயனுக்கும் அபிஷேகம் நடக்கும். ரொம்ப விசேஷமா இருக்கும். ஓ, நீங்க இருந்து பார்த்துட்டு சாமியோட அருளை பெற்றுட்டு போங்க. சரி. அப்ப நாங்க அதுக்குள்ள பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறோம். சரிம்மா, அப்ப நீங்க இருங்க, நான் அதை வந்துடுறேன். போயிட்டு வாங்க. சரி. சரி, வாங்க பிரகாரத்தை போய் சுத்திட்டு வந்துருவோம். பாட்டி நீங்க போங்க, நான் இதோ வந்துடுறேன். சரிப்பா, ஆ, சரி. வாங்க போலாம். சரிங்கம்மா. ஐயா ஐயா ஐயா, இந்த கோவில்ல அக்னிகுண்டம் இறங்குறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதலை எப்ப நிறைவேற்றலாம்? இன்னைக்கு ராத்திரி நடக்கும் தம்பி. ஆ. கோயில் வாசல்ல இருக்கிற கடையில மஞ்சள் வேஷ்டியும் டவலும் வாங்கிக்கிங்க. அதை கட்டிக்கிட்டு கோயில்ல இருக்கிற பைப்புல தண்ணி எடுத்து தலைக்கு ஊத்திக்கிட்டு ஈர துணியோட வந்து அக்னி குண்டத்துல நடங்க. ஆ, சரிங்க ஐயா. வரேன் தம்பி. வாங்க. பூமி, நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்காக இன்னைக்கு அக்னி குண்டத்துல இறங்க போறேன். அதுலயே நானும் எரிஞ்சு சாம்பலாகி உன்னோட வந்து கலந்துட போறேன். பாட்டி, நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. எனக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு தானே இப்படியெல்லாம் பண்றாங்க. உனக்கு கூட கண்ணு இல்லாம போயிடுச்சுல. என் வாழ்க்கையே இப்படி சீரழிஞ்சு போச்சு. கே ராணி, வானாண்டி, சொன்னா கேளுடி. அவன் தான் அப்படி பண்றான்னா நீயும் அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதீ. இல்லக்கா, கோயில் சன்னதி திறந்துருச்சுன்னா கோயிலை சுத்தி வந்து தாலியை கழட்டி போட்டு நான் பாட்டுக்கு நடைய கட்டிடுவேன். நான் வேணும்னு நினைச்சா நீ என் கூட வந்துரு. இல்ல இங்கதான் இருப்பேன்னு சொன்னாலும் நான் உன்னை தடுக்க மாட்டேன்க்கா. ஏய் ஏய் ராணி, சித்து தம்பிக்கிட்ட இதை பத்தி பேசணும். ஏய்யா, அக்கா. நீ எல்லாம் நல்ல குடும்பத்து பையன் தானே? நீ போய் இப்படி எல்லாம் பண்ணலாமாயா? அவ யாருயா? நீ தாலி கட்டின பொண்டாட்டி. அவளை போய் இப்படி கேட்க உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? அவ உன்னை நினைச்சே வாழ்ந்துக்குனுக்குறா. நீ இல்லாம அவளால வாழவே முடியாது. நீ இல்லன்னா அவ செத்துருவாயா. இம்மா நாள் அவ கூட குடும்பம் நடத்திட்டு இப்ப என்னமோ அவ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி அவளை திட்டிக்கினுக்குற. ஏயா, அவ என்னயா துரோகம் பண்ணா? இந்த குடும்பமே கதின்னு இருந்தால அது தப்பா? இல்ல நீதான் அவ உசுறு நினைச்சுக்கின்னு உனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போறாளே அது தப்பா? எதையா தப்பு? உன் நெஞ்சில கைய வச்சு சொல்லு. அவ தப்பானவன்னா நானே அவளை இப்பவே உன் வீட்ல இருந்து கூட்டின்னு போயிடுறேன். அப்புறம் நீங்களா நிம்மதியா இருங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிச்சு பாருங்க. பொம்மியை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாத. எனக்குள்ள பாதி இல்ல அவ. அவதான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது எப்படி நான் என் பொம்மிக்கு துரோகம் பண்ண முடியும்? என்கிட்ட இருக்கிற நகை, பணம்,
பதவி, சொத்து, அந்தஸ்து எதை வேணா ராணிக்கு நான் விட்டு கொடுப்பேன். ஏன்னா அது எல்லாமே என்னோடத. ஆனா என்னோட இந்த ஜென்மம் இருக்கே, அது பொம்மியோடது. அது அவளுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னால முடியவும் முடியாத. என் பொம்மியை மறந்துட்டு நான் ராணியோட வாழ்ந்தா அது நான் பொம்மிக்கு பண்ற பெரிய துரோகம். அந்த துரோகத்தை செய்யறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. அப்ப ராணிக்கு என்ன பதில் சொல்ல போற? அந்த பைத்தியக்காரி நீங்க தான் உலகம், நீங்க தான் உசுறுனுகிறாள. அப்ப நீ பண்றது துரோகமா உனக்கு தெரியல? ஏற்கனவே செத்து போன ஒருத்திக்காக கலங்குற உங்க மனசு உசுரோட இருக்கிற ஒருத்திய ஏன் யோசிக்க கூட மாட்டேங்குது? ஒருவேளை அவ குப்பத்துக்காரி அனாதான்னு உங்க மனசு யோசிக்குதா? அப்படின்னா உங்க வீட்டுக்கு மொத தப்பா வந்தப்பவே போலீஸ்ல புச்சு குத்து அச்சு துரத்திருக்க வேண்டியது தானே? அவளோட வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும்ல. அப்ப போலீஸ்ல இருந்து நீங்க தப்பிக்க அவளோட ஆதரவு உங்களுக்கு தேவையா இருந்தது. அதுக்கப்பால உங்க பாட்டிக்காகவும் உங்க தாத்தாவுக்காகவும் அவளை இங்க இருக்க வச்சீங்க. அப்புறம் உங்களுக்காக அவளையே அவ அழிச்சுக்கிற அளவுக்கு பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்க. எல்லாம் ஓரளவு சரியானதும் கருவேப்பிலை கொத்து கணக்கா அவளை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. அப்படித்தானே? ஆனா அவ உங்களை அப்படி நினைக்கல. உங்களுக்காக அவ உசுறு கூட தர தயாராகிறா. அவ உங்களுக்காக செஞ்ச தியாகத்தை நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. அது சரி, அத பத்தி சொல்லி என்ன ஆக போகுது? ஐயோ, தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. நான் பொம்மின்னு நினைச்சுதான். யோ, இத்த காண்டி சொன்ன எனக்கே காண்டாவுது. உன் பொம்மை செத்து போயிட்டான்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் இன்னாத்து கோசரையா ராணி வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிற? அவளுக்கு நீயே கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்து கொன்றியா? ஆமா, பொம்மி செத்து போன அன்னைக்கு நானும் செத்து போயிருக்கணும். அவளை கொன்னவங்களை பழி வாங்கியே தீரணும்னு என் உசுரை கையில புடிச்சிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் முடியல. என் மேல எனக்கே கோவம் வருது. எதுக்காக நான் உயிரோட இருக்கணும்? செத்து போனவளுக்கும் துரோகம் பண்ணிட்டு, உயிரோட இருக்கிற ராணிக்கும் துரோகம் பண்ணிட்டு, பச்சை துரோகியா நிக்கிறேன்ல. வேண்டாம், இந்த உயிர் எனக்கு வேண்டாம். என்னைக்குமே என்னோட தரப்பு நியாயத்தை உங்களால புரிஞ்சிக்கவே முடியாத. எக்கா, 3 தப்பா கோயில சுத்தி வந்து தாடிகாரன் கட்டின தாலிய கழட்டி உண்டியல போட்டு நான் கிளம்பினே இருப்பேன். சரியா? வேணாண்டி, சொன்ன கேளு. அவசரப்பட்டு எத்த முடிவெடி இது? இல்லக்கா, நான் அவசரப்பட்டெல்லாம் முடிவு எடுக்கல. தாடிகாரன் பேசின பேச்சுக்கு அந்த நிமிஷமே நான் இதை செஞ்சிருக்கணும். இனிமே எதுக்கோசரமோ யாருக்கோசரமோ நான் இந்த முடிவை மாத்திக்கிறதா இல்ல. பொம்மி, நீயும் நானும் கடைசியா வந்தது இந்த கோவில் தான். இதே கோவில்ல நான் என்னோட உயிரை விட போறேன். இதுக்கு மேலேயும் என்னால உயிரோட இருக்க முடியாது. பாட்டி, நான் போய் கோயிலை சுத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாட்டி, இன்னைக்கு ராத்திரி இந்த கோவில் அக்னிகுண்டத்துல நான் இறங்க போறேன் பாட்டி. என்னப்பா திடீர்னு? இல்ல பாட்டி, வேண்டிக்கிட்டேன் அதான். சரிப்பா. சரிங்க பாட்டி. பாத்தியா வளரு, நாம ஏதாவது நேர்த்தி கடன் பண்ணணும்னு சொன்னாலே இதெல்லாம் எதுக்கு பாட்டின்னு சொல்றவன் இன்னைக்கு ராணி அவனும் நல்லபடியா வாழணும்னு வேண்டிக்கிட்டு அக்னிகுண்டத்துல இறங்குறேன்னு வேண்டிட்டு இருக்கான் பாரு. இத நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வளரு. ஆமாமா, சித்தார்த் ரொம்பவே மாறிட்டான்ல.
எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் மாறிதானே ஆகணும். அதுவும் சரிதான். ஆத்தா, என் பேரன் சித்தார்த்தும் ராணியும் நல்லா சந்தோஷமா வாழணும். நீதான் ஆத்தா அதுக்கு அருள் புரியணும். என் பேரன் மனசு மாதிரி என் பேத்தியோட சந்தோஷமா வாழறான். அவங்க இப்படியே 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். ஆத்தா, நீ தான் எங்களை எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்தணும். இந்த கற்பூரத்தையும் நான் வச்சிருக்க கெமிக்கலையும் சேர்த்து உடம்புல பூசி அந்த அக்னி குண்டத்துல இறங்கி என்னை எரிச்சு சாம்பலாக்க போறேன்.